வணக்கம். இஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்ய போகிறார். அதனுடைய விசாரணை அக்டோபர் 10ஆம் தேதி குடும்ப நலக் கோர்ட்டில் நடைபெறப் போகிறது. இது ஒரு தகவல். மற்றபடி ஆர்த்தியை கேட்டா அப்படின்னா அது எனக்கு தெரியாதுங்க. அவர் தன்னிச்சையாக எடுக்க முடியும்னு போட்டு ஆர்த்தி சொல்றார் மனைவிங்கிற முறையில. ஜெயம் ரவியை கேட்டா 2 பேர் நல்லா இருக்கட்டும், மற்றபடி 2 குடும்பத்தாரின் நிம்மதிக்காக நான் முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு அவரு ஒரு பக்கம் சொல்றாரு. மகன்கள் சம்பந்தப்பட்ட வகையில மகன்கள் என்னோடு இருக்கிறார்கள், அவர்களை வைத்துக் கொண்டு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் சொல்லிட்டு ஆர்த்தி அறிக்கை விடுறாரு. இப்ப ஜெயம் ரவி சொல்லியிருக்கிறார், ஏன் 2 பசங்களும் என்னோட தான் இருப்பார்கள். இன்னைக்கு ஜெயம் ரவியோட பேட்டி ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. கெனிஸ் பிரான்சிஸ் அப்படிங்கிறது ஒரு பாடகி, பெங்களூர் பாடகி, கோவாவில் பாடக்கூடிய ஒரு பப்பு பாடகி. அவரோடு ஒரு கிசுகிசுவா அல்லது ஆர்த்தியை விவாகரத்து செய்து கொண்டு அவரை திருமணம் செய்து கொள்ள போகிறாரா? இப்படியெல்லாம் பலவிதமான தகவலுக்கு இடையில ஜெயம் ரவி இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். ஏங்க, நான் அப்படிலாம் ஒண்ணுமே செய்யலைங்க. ஜெயம் ரவியான எனக்கும் கெனிசா பிரான்சிஸுக்கும் கிசுகிசா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அது உண்மையெல்லாம் கிடையாது. அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட், மற்றபடி ஒரு ஆன்மீகவாதி. அவர் ஏகப்பட்ட சென்டர்கள் வைத்துக் கொண்டு பலவிதமான மனநோயாளிகளை குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில அவரோடு சேர்ந்து நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் சென்டர் வைக்கலான்னு சொல்லி போட்டு நான் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். இது சம்பந்தப்பட்ட பேச்சு தான், மற்றபடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அப்பாவித்தனமாக உண்மையிலேயே அதுதானா அப்படிங்கிறது தெரியல. அந்த மாதிரி ஒரு பேட்டி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. மற்றபடி ஆர்த்தி இது அவராக தன்னிச்சையாக எடுத்த ஒரு முடிவு. விவாகரத்து என்பது நான் எடுக்கப்படவில்லை, எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. என் பசங்க என்னோட தான் இருப்பாங்க. நான் போன ஜூன் மாசம் கூட பெரிய பையனுக்கு பிறந்த நாள் விழா வீட்டில இருந்து நான் கொண்டாடினேன். வீட்டை விட்டு போனது வாஸ்தவம் தான். ஆமா, காசு கூட இல்லாம ஸ்டார்ட் பண்ணி நான் பாட்டுக்கு போயிட்டேன். மற்றபடி விவாகரத்து என்பது எனக்கு தெரியாது. அது ஆர்த்திக்கும் அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். இது சம்பந்தமா என் குடும்பத்தாரும் என்னோடு என்னை கூப்பிட்டு கலந்து பேசினார்கள். அவர் குடும்பத்தாரும் என்னை கூப்பிட்டு பேசினாங்க. பேசுற வகையில ஆர்த்தி தான் இது முடிவை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு முடிவு எனக்கு தெரியுது. மற்றபடி எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு பேட்டியை கொடுத்துட்டு நான் 2 தடவை இந்த 1.5 மாசத்துக்குள்ள நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்றேன். நோட்டீஸ் அனுப்புறதுக்கு இதுல என்ன இருக்கு? எனக்கு தெரியாது, விவாகரத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ரைட், ஓகே, முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதற்காக நோட்டீஸ் அனுப்ப வேண்டும்? இல்ல, விளக்கம் கேட்கறதா இருந்தா பெரியோர் இருக்காங்க, சொல்லிட்டா அவரே சொல்றார். பெற்றோர்கள் கூப்பிட்டு என்னிடம் பேசினார்கள். ஆர்த்தியின் பெற்றோர்களும் மருமகன் என்ற முறை என்னை கூப்பிட்டு பேசினாங்க. ரைட், ஓகே, முடிஞ்சது. அப்புறம் எதுக்கு விளக்கம் கேட்டு எதற்காக நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதையெல்லாம் விட கென்சி பிரான்சிஸோடு எனக்கும் அவருக்கு எந்த ஒரு தொடர்புமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அவருக்கும் எனக்கு கிசு அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் தெரியாத அப்பாவியை போன்ற ஒரு பேட்டி. அது இது இது சம்பந்தமா பிறர் பேசுகிறார், பிறருக்கு தான் அது அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அதுல சொல்றாரு. ரைட்டு, ஓகே, எப்படியோங்க அவர் சொன்ன மாதிரி அது கிசுகிசுவாய் இருக்கட்டுமே. ஆர்த்தியும் ஜெயம் ரவி ஒன்னா வாழக்கூடிய சூழல் இருந்தா வாழட்டும், யாரும் இங்க வேணான்னு சொல்லல. ஆனால் கெனிசா பிரான்சிஸோடு ஜெயம் ரவி எடுத்துக்கொண்ட போட்டோ, ஒட்டிய போட்டோ எவ்வாறு வெளிவந்தது? அதே போல ஒரு குறிப்பிட்ட ஒரு சென்டர்லயா
இல்ல மேஜையில் கீழே உட்கார்ந்து கொண்டு எடுத்து அந்த போட்டோஸ் இதெல்லாம் எப்படி பப்ளிக்கா வெளியே வருது? ஒட்டிய போட்டோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா தூரமா நின்றோ மற்றபடி சிறிது விலகி இருந்தோ போட்டோ எடுக்கலாம். கையை கோர்த்து கொண்டு போட்டோ எடுக்கக்கூடிய அளவுக்கு நெருக்கம் எதனால் வந்தது? இதுக்கு ஜெயம் ரவி எந்த ஒரு விளக்கமும் இல்லையா? நண்பர் தோழி இருக்கட்டும், அதை பத்திலாம் ஒண்ணும் கிடையாது. ஒட்டி கையோடு கை சேர்த்து கொண்டு தன் உடம்போடு உடம்பை சேர்த்து கொண்டு போட்டோ எடுக்கக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு தோழி யாரா இருக்கிறார்களா? இல்லை, அதற்கு பேர் தோழி கிடையாது. ஒண்ணு காதலியாக இருக்கணும். கல்யாணம் செய்திருந்தால் அது கள்ளக்காதலி, கல்யாணம் செய்யாவிட்டால் அது காதலி. அந்த ஆணுக்கு கல்யாணம் செய்திருந்தால் அது கள்ளக்காதலி. இல்லையா? எங்க காலத்துல சொன்ன மாதிரி வப்பாட்டி, இந்த காலத்துல லிவிங் டுகெதர், இப்படின்னு அடுக்கிட்டே போலாம். இதுதான் உண்மை. அதை விட்டு போட்டு கிசு கிசு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, டைவர்ஸ் நோட்டீஸ் அமிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. அக்டோபர் 10ஆம் தேதி விசாரணை. அது இப்படி வந்தது. அப்புறம் இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஒரு உண்மையை எப்படி இருந்தாலுமே மிகப்பெரிய ஒரு அது பூசணிக்காய் வடிவமாக இருந்தாலும் கூட சோத்துக்குள்ள போட்டு மறைக்கவே முடியாது. இதான் உண்மை. இது குடும்ப விவகாரம். ஆமா, நாம் எதற்காக எடுத்து பேச வேணும்? ஒரு பப்ளிக் ஃபிகர், அவர் ஒரு நடிகர், மக்கள் மனதில் நின்ற ஒரு நடிகர், நல்ல ஒரு எண்ணத்தோடு நாம் பேசுகின்றோம். இதை பார்த்து பல பேர் தவறு செய்து விடக்கூடாது இல்லையா? ஆகுனா டைவர்ஸ், ஆகுனா அப்பாட்டியை வச்சுக்கிறது, ஆகுனா ஒருத்தி கட்டிக்கிறது, ஆகுனா அவரோட கையை கொடுத்து போட்டோ எடுத்துட்டு இவள் தோழி என்பது என்ன? இது கிசு கிசுங்க, எங்களுக்கு அந்த பொண்ணுக்கு தொடர்பு இல்லை என்பது. இதெல்லாம் பிறருக்கு ஒரு முன் உதாரணமாகி விடக்கூடாது என்பதற்காக இந்த பேசுறது பலவிதமான இணையதளத்துல. தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்புறம் அதான் எங்க போறது? ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பொறுத்தவரை ஏகப்பட்டது அது குழி தோண்டி புதைத்து விட்டார்கள் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. அதுல குறிப்பா பல நடிகைகள் குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். நடிகர்கள் அப்படித்தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. நடிகைகள் தான் அவசரப்படுகின்றான்னு பார்த்தா நடிகர்கள் அதே மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. ஆமா, தனுஷ், ஐஸ்வர்யா, மற்றபடி இன்னும் அடுக்கிட்டே போலாம். எதற்காக பிரிந்தார்கள் அப்படின்னே தெரியல. இவங்க அதே மாதிரி நாங்கள் பிரிவதற்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. அக்டோபர் 10ஆம் தேதி விசாரணை. இது ஜெயம் ரவியினுடைய பேட்டியை பார்க்கக்கூடிய சமயத்துல பரபரப்பா இருந்தாலுமே கூட ஒன்றும் தெரியாததை போல் பேசி இருப்பதை பார்க்கின்ற போது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தான். பையன்கிட்ட கேட்டிருக்கிறாரு, அம்மாவை நான் இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆமா, அம்மாவுடன் சேர்ந்து இருக்கலாமே அப்படின்னு பையன் சொல்லியிருக்கிறாரு. அவரு சின்ன புள்ள அப்படித்தான் சொல்லுவாரு. இவரே ஒரு சமாதானத்தையும் சொல்றாரு. இது பசங்களுக்கு பழக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா பையன் கேட்டிருக்காரா இல்லையா? எப்படி இருந்தாலும் ஒரு உண்மை வெளியே வந்தோம். அம்மாவோட சேர்ந்து இருக்கலாமே அப்படின்னா அப்ப நீ பிரிய போறேன்னு தானே அர்த்தம். ஜெயம் ரவியை பார்த்து நான் கேட்கிறேன். ஆக இது மிகப்பெரிய ஒரு குளறுபடிக்காக அவர் பேச்சு பரபரப்பு ஏற்படுத்துவதற்காக அல்லது மீண்டும் குழப்புவதற்காக அந்த பேட்டி கொடுத்திருக்கிறாரா, இல்ல உண்மையின் நிலையா? அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல போட்டோ எப்படி வெளிவந்தது? பையன் எப்படி கேட்கிறார், அம்மாவோடு சேர்ந்து இருக்கலாமே அப்படின்னு. உண்மையிலே இது சந்தேகத்துக்குரிய ஒரு பேட்டி. பலவிதமான கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு பரபரப்பான ஒரு பேட்டியாத்தான் இருந்தது ஜெயம் ரவியினுடைய பேட்டி. ஆகவே இது ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இதன் அடிப்படையில ஒரு உதாரணமாக பிறருக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு பாடம் சொல்றாரு. மக்கள் மனதில் நின்றிருக்கிற மக்கள் இதை பார்க்க வேண்டும், மக்கள் இதற்கு தகுந்த மரியாதை தருவார்கள் அப்படிலாம் சொல்றாரு. மக்கள் மனதில் நின்றதுனாலதான் இந்த அளவுக்கு பேசுறாங்க, இல்லாட்டி யாரும் பேச மாட்டாங்க. ஏன் ஒரு தெருவுல 9 பேர் டைவர்ஸ் போயிட்டு இருக்கு, ஒரு ஊர்ல எடுத்துக்கிட்டா 50 பேர் டைவர்ஸ் போயிட்டு இருப்பான், அத்தனை பேர் பேசிக்கிட்டா இருக்கோம்? அதெல்லாம் கிடையாது. நடிகர் ஜெயம் ரவி அவ்வளவுதான், ஒரு பப்ளிக் ஃபிகர். இதை வைத்து பிறர் தவறு செய்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரே விஷயம் தான், மற்றபடி எந்த விஷயமும் கிடையாது. ஆர்த்தியை பார்த்தா அவர் ரிப்போர்ட் வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு பரபரப்பாக பேட்டி கொடுத்துட்டு இருக்க ஜெயம் ரவியினுடைய பேட்டி பார்த்தா வேற மாதிரி இருக்கு. அப்ப இதுல என்னதான் உண்மை இருக்கு?
இவர்கள் இருவருமே மக்களை ஏமாற்றுகின்றார்களா, யாரோ ஒருவர் மக்களை ஏமாற்றுகின்றாரா அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? சரி, அப்படி இருந்தாலுமே கெனிசா பிரான்சிஸ்டருடைய ஒட்டிய போட்டோ எவ்வாறு வெளிவந்தது? ஆர்த்தியை சந்திக்காமல் ஒதுக்கி வைத்தே செல்வது எதனால்? அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள்லாம் இருக்கு. இந்த வண்டியை நான் எடுத்துட்டு போன வீட்டை விட்டு போனது உண்மைதான். எதுக்காக வீட்டை விட்டு போனோம்? கொண்டாட்டி குத்துக்கல்லு மாதிரி இருக்கா, 2 பசங்க சிங்கம் மாதிரி இருக்காங்க, எதுக்கு வீட்டை விட்டு போனோம்? ஏதோ நடிகையோடு ஓடி போனார், மற்றபடி அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு படுக்கை பயிர்ந்து கொள்வது அதெல்லாம் இருக்கு. அது சினிமாவோட இருக்கு. அது ஜெயம் ரவி வகையில இருந்ததான்னு எனக்கு தெரியாது. போனார்னா அதுல ஒரு வேற விஷயம். அது சினிமா அவ்வளவுதான். இந்த மாதிரி ஹேமா கமிட்டி மூலமா நாரி போயிட்டு கிடக்குது. கேரளா நாரிச்சு, இப்ப கர்நாடகா நாரிட்டு இருக்கு. இப்ப தமிழகத்திலையும் அது சம்பந்தமான ஒரு பலவிதமான விஷயம் போயிட்டு இருக்கு. இங்கும் அதே போல ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும் அப்படின்னு. கமிட்டி அமைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடி போவது எதனால அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதனால இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னதான் ஒரு பொய் சொன்னாலும் சரி, உண்மை சொன்னாலும் சரி, மக்களுக்கு தெரியும். ஆமா, ஜெயம் ரவியினுடைய பேட்டி உண்மையானதா, மனைவி ஆர்த்தியினுடைய பேட்டி உண்மையானதா அப்படிங்கலாம் வரும் காலங்கள் பதில் சொல்லும். எப்படி அக்டோபர் 10ஆம் தேதி விசாரணை இருக்கு இல்லையா, அதன் வெளிப்பாடுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத ஜெயம் ரவி சொல்லணும், ஆர்த்தியும் சொல்லணும். அப்பதான் மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் இவர் வரும் காலங்களில் இவருடைய படங்கள்லாம் எவ்வாறு மக்கள் ஆதரிப்பார்கள் அப்படிங்கிற கேள்வியும் இதுல பகிரங்கமா இருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.